வீட்டை சிறையாக்கி தன்னை சிறை கைதி போல் நடத்துவதாக மடிப்பாக்கம் காவல்துறையினர் மீதும் தான் குடியிருக்கும் வீட்டின் உரிமையாளர் மீதும் கண்ணீருடன் புகார் தெரிவிக்கிறார் துணை நடிகை சசிரேகா. எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் வந்து எல்லா வீட்லையும் நடக்கிற மாதிரி தான் பிரச்சனை நடந்தது சார். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே வந்தது. அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது நான் என்ன என் ஹஸ்பண்டோட பிரச்சனையால நான் ஹேங் பண்ணிக்கிட்டேன், தெரியுதுங்களா, மார்க்கை ஹேங் பண்ணிக்கிட்டு நான் மாட்டிக்கு தொங்கிட்டேன். அவரை தப்பாக புரிஞ்சு நான் தப்பாக இது பண்ணிக்கிட்டேன். அதை வந்து ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அவங்க என்ன பண்ணிக்கலாம், அதுக்கு முன்னாடி இந்த வீட்டு ஹவுஸ் ஓனரும் டிசி தேவராஜும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அதில் சரவணன் வந்து மிங்கிள் ஆக்கிட்டாங்க. எஸ்ஐ ஷேகர் பக்கா பொறுக்கி அந்த ஆள். அதாவது எந்த பொண்ணுக்கிட்டையும் நான் வந்து இதெல்லாம் வந்து ஓப்பனாக போலீஸில் பகச்சிக்க கூடாதுன்றதுனால நான் போலீஸில் காட்டி கொடுக்காதான் நான் இந்த அளவுக்கு இப்படி ஆக்கந்தனால தான் நான் இவ்வளோ தூரம் நான் இறங்குறேன் நான் இந்த விஷயத்துக்கு. ஏன்னா நான் என்னால் இவங்க எல்லாரும் உயிரோட இருக்கணும். எங்கள் அப்பா இந்த சனிக்கிழமை எகிரி குதிச்சிருக்காங்க போலீஸ் அன்யூனிஃபார்மில் 4 மணிக்கு பிளானோட எகிரி குதிச்சிருக்காங்க. 4 மணிக்கு எகிரி குதிச்சு 10 போலீஸு 10 குல்டாஸு இங்கே ஹவுஸ் ஓனரோட அடியாளுங்க 2 ஸ்கார்பியோ வந்து எகிரி குதிச்சு போலீஸ் ஜெனுனானவங்களா இருந்தா கதவை தட்டி காலிங் பெல் அடிச்சிருக்கணும், இல்லை விடிகாலையில வந்திருக்கணும் இல்லைங்களா. 4 மணிக்கு எகிரி குதிச்சு அந்த கதவு கெடபரையால உடைக்கிறேன்னு சொல்லிட்டு அது பாருங்க அந்த ரூம் டோர் பாருங்க ஃபுல்லா கெடபரையால உடைச்சி வச்சுட்டு எங்க அப்பாவை 7 மணி ஒரு அப்பவே கழுத்தை பிடிச்சி ஒரு 5 மணி 4:45க்கு வந்திருக்காங்க. 5:30க்குலாம் காலை 76 வயசு எங்க அப்பா கிட்னி பேஷண்ட். அவரை ஸ்காலரை பிடிச்சி ஒரு அக்யூஸ்ட கூட்டு போற மாதிரி ஸ்டேஷன்ல 2 நாளா உள்ள வச்சு 2 தொடையில அந்த ஷேகர் மனசாட்சின்னு ஒண்ணு வேணாம், அவனுக்கு அப்பா அம்மாவோட பிறக்கல, தொடையில ஏறி நின்று ஒரு முதுமேல குட்டி வாயை அடிச்சு குழப்பிடுவேன். என்னன்னு பச்சையா உன் பொண்ணை எனக்கு கூட்டி கொடு, என்ன கேட்கணுமோ அந்த கேட்கக்கூடாது அந்த கேள்விலாம் கேட்டு அவரை நொந்து நூலாக்கி அவரை மிரட்டி இந்த வீட்டை எழுதி காலி பண்ணணும்னு சொல்லிட்டு எழுதி வாங்கிக்கிட்டு மிரட்டிலாம் எழுதி வாங்கியிருக்காங்க. என் அக்காவை உள்ள பூந்து வீடை பூந்தோடனே அவளோட செல்போனை தான் பிடுங்கிருக்காங்க. அவள் செல்போனை பிடுங்கினோடனே எதுக்கு என் செல்போனை பிடுங்குறீங்கன்னு சொல்லிட்டு அவள் பிடிச்சி கேட்டதுக்கு அவங்க எடுத்த உடனே ட்ரெஸ்ல தான் சார் கை வைக்கிறாங்க. அவள் நைட்டையும் கிழிச்சிட்டாங்க, அவளோட நைட்டையும் கிழிச்சிட்டாங்க, அவளை எட்டி விட்டுருக்காங்க, காலை பாருங்க ஃப்ராக்சர் ஆயிருக்கு. ஓகேங்களா, அவன் முடிச்சுட்டு அவள் வந்துட்டா, எல்லாம் மிரட்டி இருக்காங்க ஃபுல்லா. நான் இல்லை அந்த நேரத்தில் வீட்டில் எதுவுமே கொடுக்கல சார். அங்கே வந்து ஸ்டேஷன்ல வந்து 50,000 ரூபாய் செக்கை கையில கொடுத்து நாங்கள் கொடுத்தது 3 லட்ச ரூபாய், அவங்க 4 லட்ச ரூபாய் கேட்டாங்க. என்கிட்ட 1 லட்ச ரூபாய் நான் அரேஞ்ச் பண்ணி நான் கொடுக்குறேன், இந்த 3 லட்சம் இப்போ வச்சுக்கோங்க சொல்லிட்டு தான் கொடுத்து தான் நாங்கள் அந்த வீட்டுக்கு வந்தோம். அக்ரிமெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க ஒய்ஃப் பக்கா பிளான் அக்ரிமெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு என் ஹஸ்பண்ட் வந்து ஹைதராபாத்ல இருக்காரு, அவர் வந்துட்டோம் நான் வந்தோடனே போடுறேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறமே என்ன சொன்னாங்க, அவருக்கு வந்து வேலை வந்துட்டு அம்பத்தூர்ல போயிடுச்சு, அதனால அதுல பிஸியா இருக்காரு, நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்படின்னு அவங்க ஒய்ஃப் சொன்னாங்க. அதனால சரி அக்ரிமெண்ட்ஸ் எப்படியாவது போடுவாங்க சொல்லிட்டு நாங்கள் அப்படியே விட்டுட்டோம், நாங்கள் கண்டுக்கல. இப்போ என்ன ஆயிருக்கு, இவ்வளோ பிரச்சனை. அவங்க அந்த ஆள் வந்துட்டு எனக்கு தெரியாத, அவங்க ஒய்ஃப்க்கு தெரிஞ்சு பண்ணா தெரியாது, எனக்கு தெரியாது, எனக்கு கால் பண்ணி இல்லீகலா கேட்டான். ஃபர்ஸ்ட் நைட்டு மிட் நைட்ல என் ஹஸ்பண்ட் இல்லாத போது கால் பண்ணுவான், அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் இருக்கும்போது தெரியாத கால் பண்ணுவான். கால் பண்ணிட்டு நீங்க சினிமா கடை தானே, உங்கள்கிட்ட ஓப்பனா பேசல, உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் நான் பண்றேன், இந்த வீடு கூட உன் பேர்ல எழுதி வைக்கிறேன், இந்த வீடு கூட நான் உன் பேர்ல நான் எழுதி வைக்கிறேன், ஆனா என் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, எனக்கு என் ஒய்ஃப் தேவையில்லை, நீ மட்டும் போதும் அப்படின்னு சொன்னான். பட் நான் இது என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் சொல்லலை. சரி, எங்க 2 பேருக்கு ஆல்ரெடி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், என் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல அவங்க வந்து இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து அனங்காபுத்தூர்ல தான் இருந்தார். அவர் பேர் ரமேஷ் சங்கர். ஓகேங்களா, அவர் வந்துட்டு அவங்களோட அம்மா அப்பாலாம் இறந்துட்டாங்க, ஒரே நாளில் இறந்துட்டாங்க. அது அந்த கேஸும் மூடிட்டாங்க, அவரை நிறைய ஏமாத்திட்டாங்க, போலீஸ்காரங்க ஏமாத்திட்டாங்க. அந்த உளைச்சல தான் இருந்தார். அத்தனை வருஷம் அவர் கல்யாணமே பண்ணிக்கல. அதுக்கப்புறம் எல்லா ஆம்பளைங்க மாதிரி எல்லாரும் இருப்பாங்களே, அந்த ஒரு டீனேஜ்ல எப்படி இருப்பாங்க, 2006ல அவர் ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணெல்லாம் லைன்ல இழுத்துட்டு என்கிட்ட மைண்டை டைவர்ட் பண்ணி, சரி உன் ஹஸ்பண்ட் இவரை மிரட்டி விநாயகர் சக்தி அன்னைக்கு இவர் ஓடிட்டார் என்னை விட்டுட்டு. அதுக்கப்புறம் என் குழந்தைய எடுத்துட்டு போயிட்டாங்க. போலீஸ்காரன் சொல்லி தான் நான் சொன்னது. போலீஸ்காரன் தேவராஜ் தான் என்ன ரூம்ல மிரட்டினா, நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் சார், நான் ப்ரூஃபோட பக்கா ப்ரூஃபோட நான் ப்ரொசீஜ் பண்றேன். அவர் வந்து என்கிட்ட பேசுறாரு, ஒரு 2 நாள்மா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துரு, ஏற்காடுல தேக்கடியில கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அதாவது அவர்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணணுமா. அப்புறம் இன்ஸ்பெக்டர் கேட்கல, நான் போய் சொல்ல விரும்புறேன், இன்ஸ்பெக்டர் கேட்கல, டிசி தேவராஜ் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணோம். ஷேகர் எஸ்ஐ ஷேகர் பன்னீர் கிரேட் 1ல ஐஏஎஸ் அவரை அட்ஜஸ்ட் பண்ண, இந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் ஓகேங்களா அட்ஜஸ்ட் பண்ணணும்னு கேட்டாங்க. நான் வந்து அழ முடியாத குறை, என் புருஷனை அடிச்சு இன்ஸ்பெக்டர் சரவணன் வந்து என் முன்னாடி அடிக்க கூடாதுன்றதுனால பின்னாடி பக்கமா தடி கொண்டு வந்து இந்த மாதிரி ஜன்னல்ல கொடுத்து உள்ள வச்சு அடிக்கிறாங்க. இங்க அடிச்சுக்கினா என்ன மேல கேக்குறாங்க, 3வது ஃப்ளோர்ல என்ன கேட்டுட்டு இருக்காங்க. சார் உன் ஹஸ்பண்ட் உனக்கு வேணும்னா ஒத்துக்கோ டீன்னு கேக்குறான், டீன்னு சொல்றான் என்ன உள்ள.
என்ன பேச முடியும்ன்றீங்க? நான் வாயை மூடிக்கிட்டு தான் இருந்தேன். ஏன்னா போலீஸை பகச்சு கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் உங்களை மாதிரி மீடியா பர்சன் தான் எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க, போலீஸை பகச்சுக்காதீங்க, எங்கேயாவது போயிடுங்க மேடம், உங்களை வாழ விட மாட்டாங்கன்னு எனக்கு ஒருத்தர் சொன்னார். உங்க மீடியா பர்சன் ஆள் சொல்ல விரும்பல, அவர் சொன்னாரு போலீஸ்லாம் பயங்கரமானவங்க, அவங்க அப்படின்னா என்ன வேணாலும் பண்ணிடுவாங்களா சார்? இப்ப இந்த அளவுக்கு ஆளை வச்சு இவ்வளவு கேவலமா இதுல பின்னாடி வந்து டிசி தேவராஜோட கண் பார்வை தான் சார் நடந்துட்டு இருக்கு. ஏசியா அவரு? ஏசியா டிசியா? ஏசி மடிப்பாக்கம் ஸ்டேஷனோட ஏசி தேவராஜ், இன்ஸ்பெக்டர் சரவணன், எஸ்ஐ சேகர் பக்கா பொறுக்கி சார். சேகர் பன்னீர் பச்சை பச்சையா அட்ஜஸ்ட் பண்ணுடின்னு கேக்குறான். ஓகேங்களா? நான் எல்லாரையும் மாட்டி விடுறேன். ஒண்ணு இவங்க எல்லாம் வேலையை விட்டு போகணும் சார். இவங்க இருக்கிறதுனால பப்ளிக் தான் சார் போலீஸ். இப்ப நான் எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, உடனே 100க்கு ஃபோன் பண்றேன். 100 ஃபோன் உங்க ஏரியால போலீஸ் அனுப்புறவானாங்க. ஐயோ கையெடுத்து கும்பிடுறேன், போலீஸ் அனுப்பாதீங்க. உங்க எந்த ஏரியா நீங்க அனுப்புறீங்களோ அந்த ஏரியா போலீஸ் தான் என்ன இந்த அளவுக்கு பண்ணது. எப்படி நீங்க அனுப்பலாம்? அவங்க எனக்கு தேவையில்லை, பயமா இருக்கும்ல. திருப்பி தூக்கி போய் என்ன பண்ணா என்ன வருது? இப்பதான் ஒரு 4-5 மணி இருக்கும். என்ன உள்ள வச்சு என் ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு, ஏன்னா வெளியே வந்து நான் பண்ணக்கூடாது. என்கிட்ட செல்போன் இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது. என் செல்போனை நான் வந்து உள்ள மறைச்சிக்கிட்டேன், என் செல்போனை சட்டக்குள்ள போட்டுக்கிட்டேன். அதனால அவங்களுக்கு தெரியல. அதனால வெளியே வச்சு இருடி சொல்லிட்டு ஃபுல்லா தண்ணி அடிச்சிருக்கானுங்க. உள்ள பாருங்க பாட்டிலு டம்ளர் எல்லாமே இருக்கு. தண்ணி அடிச்சுட்டு என் ட்ரெஸ்ஸை கிழிச்சிட்டு இந்த மாதிரி உள்ள வச்சு நான் பூட்டிட்டு போயிட்டானுங்க. எந்த சாமாவும் இல்லை சார், எல்லாத்தையும் எடுத்துட்டானுங்க. கடப்பறையால போலீஸ் செய்யற விஷயமா சார் அது? கேட்டா ஆமா, கடப்பறையில உடைச்சதெல்லாம் போலீஸ் ஏர்லி மார்னிங் செஞ்சது. இன்னைக்கு செஞ்சது போலீஸோட அடியாளுங்க, இந்த ஹவுஸ் ஓனரோட வெங்கட்ராமனோட அடியாளுங்க. இந்த பிரச்சனை பண்ணதுனால என்ன ஆச்சு, இப்ப உடனே போய் வெங்கட்ராமன் ஏசி ஆபீஸ்ல உட்காந்துட்டான். அங்க போய் உட்காந்துட்டு இருக்கான். இப்ப எங்க அப்பா 76 வயசு மனுஷன் இந்த மாதிரி ஆயிருக்கே சொல்லி ராயப்பேட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணும்னு போனவர் உடனே இந்த மாதிரி பொண்ணுக்கு இப்படி ஆயிருக்கேன்றதுனால போயிருக்காரு, ஏசி ஆபீஸ்க்கு போயிருக்காரு. அவர் ஏசியை பார்க்க விடாத இந்த நிமிஷம் அவர் கால் பண்ணி சொல்றாரு, சசி நான் போனேன் சசி, அங்க போய் கெஞ்ச அழுவுறேன். அவங்க என்னன்னா அதுக்கு முன்னாடி ஹவுஸ் ஓனரோட 10 பேர் நிக்கிறானுங்க. என்ன வந்து வேற ஒரு போலீஸ் பண்ணா, நீங்க உங்க ஏரியால இருக்க போலீஸ பாருங்க சொல்லிட்டு என்ன அப்படியே வெளியே காம்பவுண்ட்ல கொண்டு வந்து வெளியே விட்டானுங்க. என்ன உள்ள அனுப்ப மாட்டாங்கன்னு பயமா இருக்கு, என்ன அடிச்சு போட்டுருவானுங்க. அப்படியே நிக்கிறானுங்க. நான் என்ன பண்ணுவேன்னு எங்க அப்பா உயிர் பிச்சை கேட்டு அங்க நின்னுட்டு இப்ப நிக்கிறாரு, இந்த ஸ்பாட்ல நிக்கிறாரு, டீ கடையில் நின்னுட்டு இருக்காரு. ஆமா அங்க நிக்கிறாரு. இப்ப நீங்க வந்தீங்கன்னா கூட ஃபாலோ பண்ணுங்க. இந்த புகாரை செய்தியாக்க சென்றபோது அப்பகுதி காவல்துறையினர் வீட்டை சுற்றி தொடர்ச்சியாக ரோந்து வந்து நம்மை கண்காணித்ததும் குறிப்பிடத்தக்கது. பிரேம்ராஜுடன் சேக் பரீத், ரெட் பிக்ஸ் நியூஸ்.